ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி செம்மணி. 3வது நாளாக இன்றைய நாளில் காணாமலாக்கப்பட்ட மக்களையும் மற்றும் செம்மணி என்ற புதக்குழி தொடர்பிலையும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட களத்துக்கு வருகின்ற போது மக்கள் அவர்களை விரட்டி அடித்துக்கிறார்கள். இந்த காணொலியாக இன்றைய நாளில் பார்க்க போகிறீங்க. யாரோ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. செம்மணி பகுதியில் பாருங்க, வீதியில் அங்கிலும் எல்லாம் மக்கள் நிற்கிறாங்க. இந்த இடங்களில் பாருங்க, இன்றைய நாளில் நிறைய மக்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ 6 வருஷ காலமாக நான் வீட்டில் இருக்கேன். அதனால் அண்ணன் சாப்பாடு கொடுத்து எல்லாம் இந்த பிள்ளையோட தவிக்கிது. நீங்கள் அந்த உழைச்சிட்டு இருக்கக்கூடியதுக்கும் அப்பா நோக்கி 6 வருஷம் கொடுப்போம், 6 வருஷம் கொடுப்போம். கொண்டாடி கட்சியில் காலம் கூட இருக்காது. தொடர்ச்சியாக இன்றைய நாளில் பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பொருளுக்கு ஆர்வத்தில் இருக்கிறதுனால நல்லா இருப்பானா, நெடுகால் கொண்டாடி போயோட இருப்பானா, எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா சொல்லுங்க இருப்பான்னு. அந்த பகுதிக்கு எனக்கு தாங்க முடியல. லண்டனுக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. லண்டன் பாருங்க கலைக்க பேப்பருக்கு போல 52 மகன் பெறாத மகன் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா வேணா லண்டனுக்கு வர வேண்டாம், வரவே வேணாமா நீங்கன்னா நான் இருந்துக்கிட்டேன். அப்படிதான் ஒவ்வொரு பாருங்க பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டு நினைவு கொண்டு வந்திருக்காங்க இறந்தவர்களை. இந்த வவுனியாவில் இருந்து முன்னத்தீவு நெடுங்காடி யாழ்ப்பாணம் எடுத்துக்கிட்டா பரந்தல் கிளிநொச்சி நெடுங்காடி வெள்ளவத்தை நாவக்குடி பட்டணம் திருக்கணமலை மட்டக்களப்பு அம்பாரா அவுச்சாவளை ரத்னபுரி மன்னார் மாத்தலை எல்லாம் நம்ம இருந்து பகுதியிலையும் இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சுட்டு நீ எந்த ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லி வந்து யார் ஆயுதங்களை வச்சு நானும் கவலை போட்டேன் சாக மாட்டேன். உடனே சொல்லி போகிறோம். இங்கே அடுத்த ஒரு வவுனி ஆகுது புதப்பானுங்க. இந்த முறைப்பாடை சொல்லத்தான் நீங்கள் இந்த ஆளை நான் மண்டுகட்டிங்க வந்தேன். இவ்வளோ காலம் இல்லாத பிள்ளைங்க வருமா எல்லாம் உழைச்சி சொல்லுங்க. 19 வருஷம் வச்சு வருவானா இல்லை வருமா? நம்மளாம் வண்டியை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண வருவானா? எத்தனை டைமுக்கு போயிட்டு டைமுக்கு ஆதிக்கம் இல்லை இருக்கா அத்தனைக்கு நான் துண்டு வாதாடி பார்த்தேன். இன்னமே காட்ட முன்னே காட்ட போகிறது என் பிள்ளைய நான் பார்க்க போகிறதும் இல்லை. அந்த 5 பிள்ளையும் வந்து தவிச்சிட்டு போகுது. விட்டுட்டு போயிட 1 வயசு 3 வயசு அப்படி பிள்ளைய 18 வருஷம் ஆச்சு. ஒரு பையனுக்கு மட்டும் 19 வயசு. இதெல்லாம் படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. சும்மா வீட்டில் அடுத்த வீட்டுகளை வேலை செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி பாகம் செஞ்சதுனால என்ன இன்னமும் நடக்க அவங்களுக்கு பாருங்க. எனக்கு கொண்டாந்து ஆயிரத்தை கொடுத்தா நான் உடனடியாக நாட்டு ரெடியாக இருக்கிறேன். நான் அதை பற்றி பயப்படுறாங்க. நான் பயப்பட மாட்டேன். இல்லைக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு அழுத்தாங்க. எங்கள் வீட்டில் பணம் எனக்கு போராட்டத்துக்கு வளர்ச்சியப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பான அனைத்து உறவுகளும் அந்த நேரம் வரைக்கும் இந்த போராட்டத்துடன் எங்களுடன் இணைந்திருந்து தங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த இடத்திலே விட்டு நீங்கள் அகலாமல் இந்த போராட்டத்திற்கான ஆதரவுக்கும் எங்களுக்கு வளர்ச்சியப்பதற்காக எங்களுடன் இறுதி வரைக்கும் இணைந்திருக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து இந்த அணியாவிளக்கு போராட்டத்திற்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக தலைப்பையிடர் மாணவர் உச்சிய பிரதிநிதி அவர்கள் இப்பொழுது இந்த கருத்து பகிர்வுக்காக வருகிறார். அழைப்பினால் இந்த ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அணியா விளக்கு இந்த போராட்டத்திற்காக கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ் மாணவர் ஒன்றியம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார மாணவர் ஒன்றியம்
தொடர்பான அனைத்து ஆதரவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு வடகிழக்கு மற்றும் தமிழ் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட இந்த காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் கொலைகள் மற்றும் பிழைப்புலிகள் சம்பந்தமான வழக்குகள் அனைத்தும் வந்து இந்த அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு சட்டரீதியான அடக்குமுறை அவர்களுக்கு இல்லாமல் சர்வதேச ரீதியான விசாரணைகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சார்பாக தமிழ் மாணவர்களின் சார்பாகவும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டங்கள் இப்போது முடிவு பெறாமல் இன்னும் நடைபெற்று இன்னும் மக்களின் போராட்டமாக இன்னும் நடைபெற்று சர்வதேச வரை சென்று இந்த துணை மக்களுக்கு இந்த அடக்குமுறை சம்பந்தமான கொலைகள் சம்பந்தமான நியாய தர்மங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கையை உருவாக்கி இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கான இந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்படுகிற போராட்டத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழகம் சார்பான முழு ஆதரவையும் எப்போது தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டுள்ளோம். பாருங்க, இந்த செம்மணி இந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு முன்பாக இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. தங்களுடைய முழு ஆதரவையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. இதில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் நடைபவனி வந்து கொண்டிருக்காங்க. பாருங்கள், இந்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு அண்மித்து விட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் இப்பொழுது இந்த நடைபவனியை பாருங்க. போராட்ட ஆர்ப்பாட்ட இடத்துக்கு இந்த அமைதி வழியான இந்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க. மக்கள் வெள்ளத்தால் பாருங்க இப்போ ஆர்ப்பாட்ட இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எல்லோரும் வந்திருக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ வந்திருக்காங்க. இப்போ இந்த நினைவேந்தல் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் வந்திருக்காங்க. அமைச்சர் தானே சொன்னது. அமைச்சர் இதே இடத்துல வந்து அமைச்சர் சர்வதேச எம்பிஆர்
அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டிக்காங்க பங்களிப்பை எல்லாமே சேர்ந்து த்ரோகின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகருடைய சப்பாத்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜியன் அவர்களையும் பாருங்க மக்கள் விரட்டி அடிக்கின்ற ஆட்சி. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினி அவர்களையும் மக்கள் வந்து இப்போ விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்து. பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினி அவர்களையும் மக்கள் இந்த போராட்ட இடத்திலிருந்து விரட்டி அடித்திருக்கிற சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகிருக்குது. இந்த எங்களுடைய நீதிக்காக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இன்ன காய்ச்சவை என்றுதான் நம்முடைய கேள்வி. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு